Hi friends, welcome to my channel Life is Technology. நம்ம இன்னைக்கு PHP ல என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத பார்க்க போறோம். What can do with PHP? So first thing PHP ல என்னெல்லாம் பண்ணலாம்? Access control. Access control னா நம்மளோட டெசிஷன் ஏத்த மாதிரி நம்ம வெப்சைட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். And then encrypt data. Encrypt data nothing but உங்களோட வெப்சைட்டை ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸை நம்மளால் படித்து பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ எல்லாமே என்கிரிப்ட் ஆகி இருக்கும், டிக்ரிப்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் தென் க்ரியேட் டைனமிக் பேஜ் கனெக்ட், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் சென்ட் ரிசீவ் குக்கீஸ், ஒரு குக்கீஸ் வச்சு நம்ம சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியும். அண்ட் தென் கலெக்ட் ப்ராசஸ் ஃபார்ம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் PHPயில் ஒரு வெப்சைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கம்யூனிகேட் வித் ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா பேஸ், ஒரு சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் PHPயில். அண்ட் தென் நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணி நம்ம ஃபைல்ஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு PHPயோட எப்படி சர்வர் வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த டயக்ராமில் இருக்குது. இந்த டயக்ராமில் எப்படி ஒரு டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, தென் PHPயோட அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு இதோட ஓவர்வியூ தாங்க நம்ம இதை பார்த்தோம். இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.